திண்டுக்கல்ல ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த தலைவர் பேச வராரு. பேசி முடிக்கும் போது பேச்சுக்கு இடையில ஒரு சோடா ஒரு மடங்கு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அதை மேசை மேல வச்சுட்டு பேச்ச முடிச்சிட்டு அந்த தலைவர் கிளம்பியாச்சு. தன் அபிமான தலைவன் குடித்த அந்த ஒரு சோடாவை நாங்க குடிச்சே ஆகணும்னு தொண்டர்கள் அங்க வரிசை கட்டி நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேரல் நிறைய தண்ணிய ரொப்பி இதுல பாதி சோடா அதுல பாதி சோடாவை கலந்து தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்களாம். அந்த தலைவர் மக்களால் அப்படி போற்றப்பட்டார் அவர் வாழும் காலத்திலேயே. அவருடைய படங்கள் வெளிவரும் போதெல்லாம் இளைஞர்கள் பெருவாரியாக ரத்த தானம் செய்யறாங்க. அந்த ரத்த தானம் பண்ணி அதுல வர காசுல அவருடைய படத்தை போய் பாக்குறாங்க. இந்த செய்தி தலைவரும் கலைஞருமாக இருந்து அவருக்கு போய் சேருகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாராம், உங்கள் ரத்தத்தை விற்று காசாக்கி என் படத்தை பார்க்காதீர்கள், உங்களுக்காக நான் பைசா அனுப்புறேன் அப்படின்னு ரசிகர் மன்றத்துக்கு மணி ஆர்டர் செய்யறார். இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போதே இந்த கைத்தட்டல் இப்பவும் வருது அப்படின்னா அவர் வேறு யாராக இருக்க முடியும்? அவர்தான் மக்கள் திலகம், புரட்சி தலைவர், இதயக்கனி, பொன்மன செம்மல் திரு எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற திரு எம்ஜிஆர். அவரை இன்றளவும் மக்கள் மனதில் வைத்து போற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போ